வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா நிஜம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தான் எழுதி வைத்திருந்த புது கவிதையின் கடைசி 3 வார்த்தைகள் அபத்தமாக இருப்பதாக தோன்றவே வேறு எப்படி மாற்றலாம் என ராகவ் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் முதுகுக்கு பின்னால் இருந்து குரல் கேட்டது. ஐயாவுக்கு UGC சம்பளம் கவிதை எழுதவுமா? நந்தினி, UGC சம்பளம் தொண்டை கிழிய வாரத்துக்கு 30 மணி நேரம் கத்தரமே, அதுக்கு. திரும்பினான். தட்டில் தோசை, மிளகாய் பொடி, டம்ளர் காஃபியுடன். என்ன நந்தினி, இன்னைக்கு சோப்? எந்த தேட்டருக்கு இன்னைக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி தரணும்? கூட வரப்போறது யார்? ரமாவா சுஜாவா? தோசையை விண்டு மிளகாய் பொடி எண்ணெயில் தோய்த்து வாயில் போட்டு கொண்டாள். பைலட் திரும்ப திறந்துட்டான், டெர்மினேட்டர் போட்டிருக்கான். தெரியும். அர்னால்டுக்கு மெட்ராஸ்ல மன்றமே இருக்கு தெரியுமா? தியேட்டர்ல பேனர் பார்த்தேன். விஷயத்துக்கு வா. இந்த வீக்கெண்ட் 2 டிக்கெட். இன்னொருத்தி யார்? ரமாவா சுஜாவா? யார் போன்ல கிடைக்கிறாளோ அவளுக்கு லக். ஈவினிங்கா மேட்னியா? ஈவினிங்கே வாங்கியிருப்பா. அப்பதான் டிவி அறுவையிலிருந்து தப்பிக்க முடியும். சரி. ஆமா ராகவ், கதை கவிதைன்னு ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்கியே, தவிர எதுக்கும் அனுப்ப காணமே. ஏன் திரும்ப வந்துரும்னு பயமா? என்ன கேலியா? பின்ன ஏன் அனுப்புறதில்ல? எழுதுறது வடிகால். பேப்பர்ல குட்டின அப்புறம் மனசு லேசாயிடுறது. அனுப்பணும்னு தோன்றதில்ல. காப்பி பண்ண சோம்பேறித்தனம்னு சொல்லு. என்ன இன்னைக்கு நாக்கு ரொம்ப நீளுது? ராகவ் அவள் காதை பிடித்து திருக, ஐயோ வலிக்கிறது என்று விலகி ஓடினாள். படியில் இறங்கும் போதே மறந்துடாத பைலட் ஈவினிங் என்று கத்திக்கொண்டே போனாள். அவள் 2 படிகளாய் தாவி போவதை பார்த்து கொண்டே நின்றான் ராகவ். கல்லூரி டிபார்ட்மெண்டில் நுழையும் போதே HOD பிடித்து கொண்டார். வாப்பா, SSM காணோம், இன்னைக்கு டைம் டேபிள் போடணும். ராகவுக்கு ஃபர்ஸ்ட் அவர் செகண்ட் MA, தேர்ட் அவர் ஃபர்ஸ்ட் BA, செகண்ட் அவர் ஃப்ரீ. தேர்ட் அவரை செகண்ட் அவருக்கு மாற்றிக்கொண்டால் அதற்கு பின் ஃப்ரீயாகிவிடும். 11:15 போய்விடலாம். சொல்லி வைத்தாற்போல் சைக்காலஜி ராமபத்ரன் வந்தார். ராகவ், ஃபர்ஸ்ட் BA தேர்ட் அவர் எனக்கு வேணும். எக்ஸ்ட்ரா கிளாஸ். நீங்க செகண்ட் அவரே ஃபர்ஸ்ட் BAக்கு போயிடுறீங்களா? ஓ ஷோர் என்றான். செகண்ட் ஹவர் முடிந்து கிளம்பினான். கிளம்பும் போது திரும்பவும் HOD பிடித்து கொண்டார். என்ன ராகவ், கிளம்பிட்டியா? ஆமா சார், யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு போகணும். எனக்கு ஒரு புக் இருக்கு, ரெனியூ பண்ணிட்டு வந்துடுவேன். தன் பங்குக்கு அவர் ஒரு வேலையை வைக்க ஷியோர் என்றபடியே புத்தகத்தை வாங்கி கொண்டு கிளம்பினான். வெயில் கொளுத்தியது. கொஞ்சம் வேகமாகவே நடந்து பஸ் ஸ்டாண்ட் வந்தான். சொல்லி வைத்தாற்போல் 45J வர ஏறிக்கொண்டான். பஸ் கொஞ்சம் காலியாகவே இருந்தது. ஜன்னல் ஒரு சீட் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டான். சொந்த ஊர் ஞாபகம் வர அரசலாறு கண்முன் ஓடியது. ராகவுக்கு சொந்த ஊர் தாராசுரம். ரயில் மார்க்கமாய் போனால் கும்பகோணத்திற்கு அடுத்த சின்ன ஸ்டேஷன். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தஞ்சாவூர் போகும் பஸ்ஸில் ஏறினால் 15வது நிமிடம் தாராசுரத்தில் இறங்கிவிடலாம். பள்ளி படிப்பு வரை கும்பகோணத்திலேயே படித்தான். கல்லூரிக்கு சென்னை வந்து விட்டான். BA MA டாக்டரேட் இன் பிலாசபி முடித்து படித்த கல்லூரியிலேயே ப்ரொஃபஸரும் ஆகிவிட்டான். கபாலி குளத்தருகில் லாட்ஜ் ஒன்றில் தங்கி பக்கத்திலேயே மிஸ் ஒன்றில் கார சாப்பாடு நடக்க அடிக்கடி டிசென்ட்ரியில் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அப்படி ஒரு மாலை வேளையில் மாட வீதியில் நின்று கொண்டிருந்தவனின் தோளை தொட்டு திருப்பினார். அவர் ராமாமிர்தம், அவன் தந்தையின் சிநேகிதர். நீ இங்கென்னப்பா பண்ற சொன்னான். அவருக்கு மகா கோபம். உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. 2 வரி பேப்பர்ல கிறுக்கி உங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தான்னா என் வீட்லயே உன்னை தங்க வச்சிருப்பனே. லாட்ஜு மெஸ்ஸுன்னு ஏன் அலையணும்? அவனை கட்டாயப்படுத்தி அப்பொழுதே லாட்ஜை காலி செய்ய சொல்லி ரிக்ஷாவில் ஏற்றி வீட்டுக்கு அழைத்து போனார். பர்வதம், இது ராகவ்,
என்னோட ஃப்ரெண்டோட பையன். இனிமே இவன் இங்கேயே தங்க போறான். மாடி அறையை ஒழிச்சு கொடு. தயங்கி தயங்கி தூண் அருகில் நின்றவளை கூப்பிட்டார். இங்க வா. கண்கள் மருள பாவாடை தாவணியில் புத்தம் புதிய ரோஜா போல மெல்ல அருகில் வந்தாள். இது நந்தினி, மை ஒன்லி ஒன் டாட்டர். நமஸ்தே. அடி அசடே, ராகவன்னு சொன்ன உடனே நார்த்திலேயே பிறந்து வளர்ந்தவன்னு நினைச்சுட்டுட்டியா? இவன் பக்கா தஞ்சாவூர் நார்த்தங்கா. நன்னா தமிழ் பேசுவான். காலேஜில் ப்ரொஃபஸர். அவனை பார்த்தார். ஆமாம், ப்ரொஃபஸர். வந்த ஒரு வாரத்திலேயே மூவரும் படு நெருக்கமாய் பழக ஆரம்பித்து விட்டார்கள். மாலை வேளைகளில் நந்தினி அவனுக்கு முன்னாலேயே வந்து அறையை படு நீட்டாய் சுத்தம் செய்துவிட்டு அரட்டையடிக்க ஆரம்பித்து விடுவாள். வெகுளியாய் கல்மிஷம் இல்லாமல் பழகுவாள். உரிமையாய் அவன் புத்தகங்களை எடுத்து போவாள். ஆண் பெண் அந்நியத்தை விட நட்பு என்கிற விஷயமே அங்கே அதிர்வலையாய் உருவாகி கொண்டிருந்தது. தோழிகளோடு அடிக்கடி சினிமா போவாள். டிக்கெட் வாங்கி தரும் வேலை ராகவுடையது. விளையாட்டு போல 1 வருடமாக போகிறது. அவன் யோசித்த வேளையில் பஸ் ராயப்பேட்டை ஹைரோடில் இருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் திரும்பிக் கொண்டிருந்தது. வலது பக்கம் நேரே செல்ல சிக்னலுக்காய் காத்திருந்த அந்த டாடா சியரா கண்ணில் பட்டது. குமாரவியாசன் அனைத்து கல்லூரி மாணவர் தலைவன், போலீஸ் அதிகாரி ஒருவரின் மகனாக இருந்தும் பொறுக்கியாய் திரிபவன். அவன் பக்கத்தில் சிவப்பு நிற காட்டன் புடவையில் நந்தினி. அவன் ஏதோ ஜோக் சொல்லியிருக்க வேண்டும். அவள் குலுங்க சிரித்து கொண்டிருந்தாள். சுர்ரென்று ஒரு சூடு உடல் முழுவதும் ஏறி தகித்தது. எல்லா விஷயத்தையும் தன்னிடம் சொல்லும் அவள் இதை மட்டும் ஏன் மறைத்தாள்? ராகவுக்கு இதயத்தின் மூலையில் சின்னதாய் கீறல் ஒன்று விழுந்தது. லைப்ரரி வேலை முடித்து பைலட் வந்தான். 2 டிக்கெட். நந்தினி கேட்டது. வாங்கி கொண்டான். மணி இன்னும் 1 கூட ஆகவில்லை. ரூமுக்குள் போய் என்ன செய்வது? அவனுக்குள்ளேயே கேள்விகளை எழுப்பிக் கொண்டவன் ஒரு ஆட்டோவில் மவுண்ட் ரோடுக்கு வந்தான். அந்த தியேட்டரின் தொடர் காட்சிக்கான டிக்கெட்டை வாங்கி கொண்டு உள்ளே நுழைய டார்ச் வழிகாட்டியது. போஸ்டரை கூட பார்க்காமல் உள்ளே நுழைந்தாகிவிட்டது. ஆங்கில படம். படத்தில் மனம் பதியவில்லை. நந்தினி பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அது அவள் உரிமை. எவனோடு அவள் போனால் எனக்கென்ன? உள்ளுக்குள் நான் அவளை நேசிக்கிறேனா? அதனால் தான் காரில் பார்த்ததும் கோபம் வந்ததா? தனக்குள்ளேயே ஏகமாய் கேள்விகளை கேட்டு பார்த்து குழம்பினான். தியேட்டரை விட்டு வெளியே வந்தான். தலை கனக்கிற மாதிரி இருந்தது. காஃபி சாப்பிடலாமா? ஏசி ரெஸ்டாரண்ட் அதற்கே உரித்தான அரை இருட்டில் இருந்தது. வந்த வெயிட்டரிடம் காஃபி கொண்டு வர சொன்னான். காஃபிக்கு காத்திருந்தவனை அந்த பேச்சு குரல் இழுத்தது. அவனுக்கு பிடிபட்டு போனது. ஒன்று நந்தினியின் குரல், இன்னொன்று கொஞ்சம் முரடாய் குமாரவியாசன். 3 டேபிள் தள்ளி அரை இருட்டில் இருந்து இருவரும் எழுந்து அவனை கடக்க ஒரு கணம் ராகவை பார்த்தாள் நந்தினி. சட்டென பார்வையை அகற்றி வெளியேறினாள். ராகவுக்கு இன்னமும் அதிர்ச்சி. ஓ, ஞாயிற்றுக்கிழமைகளில் தியேட்டரில் கம்பெனி கொடுக்கும் ரமாவும் சுஜாவும் இந்த குமாரவியாசன் தானோ? எங்கெங்கோ சுற்றி திரும்பிய போது வழக்கமாய் கண்ணில் படும் நந்தினியை காணவில்லை. சாப்பிடும் போதும் காணோம். என்ன ராகவ், பலமான யோசனை. சாதாரணமாவே சாதத்தை கொறிப்ப, இப்ப பருக்கையா? என்ன, உடம்பு சரியில்லையா? ராமாமிர்தம் சிரித்து கொண்டே கேட்டார். ஒண்ணுமில்ல, லேசா தலைவலி. சாப்பிட்டு விட்டு படுக்க போனான். படுக்கையில் மலங்க மல்லாந்திருந்தவனுக்கு நெடுநேரம் தூக்கம் வரவில்லை. காலையில் வழக்கம் போல் காஃபியுடன் மேலே வந்தாள் நந்தினி. அவன் எதுவும் பேசவில்லை. குட் மார்னிங் என்றபடியே டேபிள் மீது வைத்தாள். ராகவ் மௌனமாய் காஃபியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். நான் குட் மார்னிங் சொன்னது காதுல விழலையா? எவ்வளவோ விஷயங்களை நீ என் காதுல போடுறதில்ல, அது மாதிரி இதுவும் விழல. நேத்து ரெஸ்டாரண்ட்ல நீங்க பார்த்தது குமாரவியாசன். தெரியும். போலீஸ் ஆபீசர் பையன். தெரியும். பிரசிடென்சியில படிக்கிறான். அதுவும் தெரியும். அப்புறம் என்ன கோபம்? முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லலைன்னா? அவனை பத்தி இப்ப நான் சொல்றேன் கேளு. அவன் ஒரு உமனைசர். பச்சை தமிழ்ல சொன்னா அசிங்கமா இருக்கும். போன வருஷம்
காலேஜ் லேப்ல ஒரு பொண்ணை கற்பழிச்சான்னு அவனை சஸ்பெண்ட் பண்ணாங்களே, அது தெரியுமா உனக்கு? ஆள் பலம் பணபலம் இருக்கிறதுனால மறுபடியும் காலேஜ்குள்ள வந்துட்டான். என்னையாடா சஸ்பெண்ட் பண்ணேன்னு பிரின்சிபால் பொண்ணையே ஒரு நாள் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள வச்சு அசிங்கப்படுத்திட்டான். அது உனக்கு தெரியுமா? இவனால பிரின்சிபால் வேலையே ராஜினாமா பண்ணிட்டு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடிட்டார். அது தெரியுமா உனக்கு? தெரியும். வாட்? எல்லாம் அவரே சொல்லியிருக்கார். என்னை காதலிக்க ஆரம்பிச்சப்புறம் அவர் ரொம்ப மாறிட்டார். இப்ப ரொம்ப நல்லவராயிட்டார். பேர நல்ல சிவம்னு மாத்திக்கிட்டான்னு கூட சொல்லுவ. அவனாவது திருந்தறதாவது. ராகவ், ஆர் யூ ஜெலஸ்? அவளின் வார்த்தைகள் பலமாய் தாக்க விதிர் விதிர்த்து போனான். அவளை நிமிர்ந்து பார்த்தான். நந்தினி, நீ ஒரு குழந்தை என்றான். நந்தினி ஒன்றும் பேசாமல் நின்றாள். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீ உன்னோட வழியில தான் போவேன்னா போய்க்கோ. நந்தினி ஒன்றும் பேசாமல் காலி காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டு கிளம்ப, ஒரு நிமிஷம் என்றான். என்ன? டெர்மினேட்டர் டிக்கெட் வாங்கி கொண்டு தேங்க்ஸ் என்றவள், ராகவ், இந்த குமாரவியாசன் விஷயம் அப்பா அம்மாவுக்கு. ஸ்டாப் என்றான் ராகவ் கையை தூக்கி. ஐ காட் பெட்டர் திங்ஸ் டு டூ என்றான். வேகமாய் படியிறங்கினாள் நந்தினி. பரீட்சை நெருங்க ஆரம்பித்திருந்தது. ராமபத்ரன் ஹார்ட் ப்ராப்ளம் என்று லாங் லீவ் போட்டிருந்தார். ராகவ் முடிக்க வேண்டிய பாடங்கள் வேறு நிறைய இருந்தன. பிரின்ஸ்பாலே ஹாஸ்டல் வார்டன் என்பதால் அவரிடம் அனுமதி வாங்கி ஹாஸ்டலிலேயே தங்கிவிட்டான் ராகவ். ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க மிக சௌகரியமாக இருந்தது. சார்த்தரின் பிலாசபிக்கு நோட்ஸ் கொடுத்து கொண்டிருந்த போது பியூன் வந்து கூப்பிட்டான். போனில் யாரோ அவசரமாய் பேச வேண்டும் என்று காத்திருப்பதாய் சொன்னான். எக்ஸ்கியூஸ் மீ என்றபடியே ஆபீஸுக்கு விரைந்து ரிசீவரை எடுத்து காதில் பொருத்தி கொண்டு, எஸ் ராகவ் என்றான். ராகவ், ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடுதா? ராமாமிர்தம், இல்ல சார், என்ன விஷயம் சொல்லுங்கோ. இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுவியா? குரலில் பதட்டம். வர்றேன். என்ன மாமி நந்தினி யாருக்காவது உடம்பு சரியில்லையா? நேர்ல வாப்பா, பேசுவோம். லைன் கட்டாயிற்று. என்னவா இருக்கும்? இது நாள் வரை அவர் அவனுக்கு போன் பண்ணியதே இல்லை. மனம் குழம்பியது. மாலை வீடு திரும்பிய போது மாமிதான் சாவியை கொடுத்தாள். மாமா எங்க? வெளியில போயிருக்கார். மாமியின் குரலில் ஜீவன் இல்லை. நந்தினி எங்க மாமி? அவளுக்கு ஜுரம்பா, தூங்கறா. சாவியை வாங்கி கொண்டு படி ஏறிய போது உள்ளே கூடத்தின் மூலையில் நந்தினி குத்துக்காலிட்டு உட்கார்ந்து முகம் புதைத்திருப்பது தெரிந்தது. அறையை திறந்து கொண்டு உள்ளே போனான். ஒரு வாரமாய் நந்தினியும் மேலே வரவில்லை போலிருக்கிறது. அறை அலங்கோலமாயிருந்தது. கீழே அவன் சாப்பிட போன வேளையில் கூட நந்தினியோ ராமாமிர்தமோ கண்ணில் படவில்லை. மாமியும் மௌன விரதம் இருக்கிறவள் போல ஒன்றும் பேசாமல் சாப்பாடு போட்டாள். ராகவ் எதுவும் பிடிபடாமல் சாப்பிட்டுவிட்டு மேலே வந்தான். மணி 10 ஆகிவிட்டது. லைட்டை அணைத்து படுத்தான். கீழே பேச்சுக்குரல். ராமாமிர்தம் வந்துவிட்டார் போலிருக்கிறது. ராகவிட்ட ஒன்னும் சொல்லலையே நீ? இல்லைன்னா, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. பூனை மாதிரி இருந்துண்டு சனிய இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே. அந்த பாழா போனவன் அண்ணா இருப்பானா? நீ சும்மா அவனை பேசாதடி. இவளுக்கு புத்தி எங்க போச்சு? அவங்கிட்ட போய் பேசினா ராஸ்கல் பசிச்சது சாப்பிட்ட பில் கொடுத்து அனுப்பியிருக்காளான்னு கூசாம கேக்குறான். நாக்கு பிடிங்கிண்டு சாகலாம் ஆயிடுத்து. போதாததுக்கு அப்பங்கார ஒரு வாய் பிராந்தி சாப்பிட்டுட்டு போ ஐயரேங்கிறான். என்ன எழவு குடும்பமோ? ஏன்னா பேசாம அவன் மென்னிய திருகி போட்டுடுங்கோ. அவளை கொண்டுட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? இவ சாகக்கூடாதடி. பண்ண தப்ப நினைச்சு நினைச்சு அவ மாஞ்சு போகணும். ஏன்னா ஒண்ணு பண்ணினா என்ன? ராகவ் உங்க ஃப்ரெண்டோட புள்ளதானே. நீங்க சொன்னா கேட்பானோ இல்லையோ? அதுக்காக பேசாம ராகவுக்கே நந்தினி உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? நீ வாய் மூடிடி நாய. இடம் கொடுத்து 4 வேளை சாப்பாடு போட்டதுக்காக இந்த நாசமா போறவள அவன் தலையில கட்டி என்னோட சிநேகிதனுக்கு துரோகம் பண்ண சொல்றியா? ராகவும் நம்ம ஆத்து பிள்ளை மாதிரி. விஷயத்த சொல்லி கேட்டு பாக்குறது தப்பில்லைன்னா இந்த பிடாரி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறா. நீங்க ராகவ் காலில் கையில விழுந்தாவது எங்க குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துப்பான்னு கேளுங்கோ. தப்பில்ல. இதுல மான மரியாதை சுய கௌரவம் எல்லாம் பார்த்தா நமக்கு தானா நஷ்டம். படுக்கையில் படுத்தவாறே
அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ராகவுக்கு விஷயம் பிடிபட்டு போனது. குமாரவியாசன் தன் சுயரூபத்தை காட்டியிருக்கிறான். நந்தினி பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளால் ராமாமிர்தம், பர்வதம் இருவருமே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். என்னவெல்லாமோ யோசித்தவாறே புரண்டு புரண்டு படுத்தான். தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலை ராகவ் எழுந்து பல் தேய்த்த வேளையில் நந்தினி காஃபியுடன் வந்தாள். ராகவ் ஒன்றும் பேசவில்லை. டேபிள் மீது காஃபியை வைத்துவிட்டு நின்று கொண்டே இருந்தாள். நன்றாக எண்ணெய் தேய்த்து குளித்திருந்தாள். தலையை வாராமல் முனையில் ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே காற்றாட விட்டிருந்தாள். ராகவ் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்க்காமல் காஃபியை குடித்தான். ராகவ் கெஞ்சும் குரலில் கூப்பிட்டாள். நிமிர்ந்தான். என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எப்போ? இப்ப முடியுமா? முடியாது. ஏன்? குளிச்சுட்டு காலேஜ் போகணும், ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும். ஆமாம், டெர்மினேட்டர் போனியோ? அவளுக்கு சுருக்கென்றது. அந்த ஞாயிற்றுக்கிழமைதான் அவளின் வாழ்க்கையையே மாற்றியமைத்தது. குமாரவியாசன் தன் உண்மையான சொரூபத்தை காட்டிய நாள். சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுற, பேசலாம். நந்தினி சுரத்தே இல்லாமல் படியில் மெல்ல இறங்கி போனாள். வழக்கமான துள்ளல் இல்லை. ராகவ் காலேஜ் கிளம்பி போகிற வரை வாசலிலேயே நின்றிருந்தாள். அவன் தலை மறைந்ததும் அறைக்குள் வந்தவளை அந்த ஞாயிற்றுக்கிழமை பற்றி கொண்டது. தியேட்டர் வாசலில் டிக்கெட்டை வைத்துக் கொண்டு காத்திருந்தாள். மணி 7:05 ஆகிவிட்டது. படமும் போட்டுவிட்டார்கள். 7:20க்குத்தான் குமாரவியாசன் கார் தியேட்டருக்குள் நுழைந்தது. என்ன வியாஸ், மணி என்ன பாத்தீங்களா என்றாள் பொய் கோபத்துடன். குமாரவியாசன் காரில் இருந்து இறங்கவே இல்லை. ஒவ்வொரு வாரமும் படமா? போர் அடிக்குது. கார்லேர், வேற எங்கேயாச்சும் போகலாம். குமாரவியாசன் சொல்ல மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவள் போல் ஏறிக்கொண்டாள். காரினுள் தொம் தொம் என்ற ஏதோ மேல்நாட்டு இசை தன் கை வரிசையை காட்டிக் கொண்டிருந்தது. இப்போ எங்க போறோம்? எங்க வீட்டுக்கு. ஐயோ, உங்க அப்பா அம்மா? அவங்க காஞ்சிபுரம் போயிட்டாங்க, நாளைக்கு தான் வருவாங்க. தனியாய் அவனுடன் வீட்டுக்குள் செல்ல அவளுக்கு தயக்கம் லேசாய் தோன்றி கன நேரத்தில் மறைந்தது. பெரிய காம்பவுண்டுக்குள் முன்னால் தோட்டம், பின்னால் பங்களா என்றிருந்ததை பார்த்த மாத்திரத்தில் அரண்டு விட்டாள். மாத சம்பளம் வாங்கும் ஒரு போலீஸ் ஆபீசரின் வீடு இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. வீட்டின் ஹாலில் 1/4 தான் அவள் வீடு. சோஃபாவின் முனையில் உட்கார்ந்து டிவியை ரசித்தாள். ஒரு நிமிடம் என்று உள்ளே போன குமாரவியாசன் 2 கண்ணாடி கோப்பைகளில் ஜூஸுடன் வந்தான். உன்னை வரவேற்க உங்க மாமியார் இல்லாம போயிட்டாளே. சாத்துக்குடி ஜூஸ். தான் ஒரு கோப்பையை உறிஞ்சியபடியே அவளிடம் ஒன்றை நீட்டினான். அதை சாப்பிட்ட பின் நடந்தது ஏதும் அவளுக்கு தெரியாது. கண் விழித்த போது தான் படுக்கையில் இருப்பதை உணர்ந்தாள். உடம்பெல்லாம் ரணமாய் வலித்தது. அப்பொழுதுதான் தன் உடம்பில் ஒன்றுமில்லாமல் கழுத்து வரை போர்வையால் மூடி படுக்க வைத்திருப்பதை உணர்ந்தாள். விழியோரம் நீர் மாலையாய் பெருக பக்கவாட்டில் பார்த்தாள். ஜன்னலோரம் நின்று புகைத்து கொண்டிருந்தான் குமாரவியாசன். நோ என்று அலறினாள். திரும்பினான். சும்மா கத்தாத, அந்த மயக்கத்திலேயும் நல்லாத்தான் கம்பெனி கொடுத்த நீ என்று விகாரமாய் சிரித்தான். சோ என்றான் ராகவ். ராகவ், எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணணும்? அப்பா அம்மா கிட்ட பேசணுமா, இல்ல குமாரவியாசன் கிட்ட பேசணுமா? அப்பா போய் அவமானப்பட்டு திரும்பிட்டார். ராகவ் ஒன்றும் பேசவில்லை. ராகவ், சொல்லு. நீங்க என்ன நல்லா புரிஞ்சவர். நடந்தது எதையுமே உங்களுக்கு மறைக்காம சொல்லிட்டேன். அதனால நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். ராகவ் சட்டென நிமிர்ந்தான். லுக் நந்தினி, எனக்கும் சில ஆசாபாசங்கள் இருக்கு. நிறைய முற்போக்கு சிந்தனைகள் உள்ளவன்தான். கதை, சினிமா, டிராமாவில் வர ஹீரோக்கள் மாதிரி சடார்னு உனக்கு நான் வாழ்வு தர முடியாது. யதார்த்தத்துல இதுதான் நிஜம். செகண்ட் திங், உன்னை நான் முதல்லையே எச்சரிச்சேன். அவ ரொம்ப நல்லவர்ன. நல்ல பாம்பு கூட படம் எடுத்தா பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கும். கொத்துனா தான் விஷத்தோட வீரியம் தெரியும். முகம் தெரியாத யாரோ 4 பேர் உன்னை கற்பழிச்சுட்டு போயிருந்தா கூட உனக்கு நான் வாழ்வு தந்திருப்பேன். பட் அவ்வளவு எச்சரிச்சும் நீயா விட்டில் பூச்சி மாதிரி போய் விழுந்துகிட்டு இப்ப கிடைச்ச கும்பல படர்ந்துக்கலாம்னு பாக்குற. ஐம் சாரி, என்னால முடியாது.
ஐ ரியலி பிட்டி ஃபார் யூ. ராகவிடமிருந்து அந்த பதிலை எதிர்பார்க்காத நந்தினி விக்கித்து நின்றாள். அவனை பரிதாபமாய் கலங்கும் கண்களுடன் பார்த்தாள். எஸ் நந்தினி, இதுதான் நிஜம் என்றான் ராகவ் உறுதியான குரலில். ஆயிரத்தி 1984 வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.